செய்தி. ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவரை அவமதிக்கின்ற நிகழ்வு நடந்தது அறிந்து அதிர்ச்சி அடைந்ததாக ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். முன்னாள் மத்திய நிதித்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் 2 தினங்களுக்கு முன்பு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற திருக்குறள் தொடர்பான அந்த தவறு சம்பந்தமாக சுட்டி காண்பித்து அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதாவது கடந்த 13ஆம் தேதி தமிழகத்தின் சிறந்த மருத்துவர்கள் என ஒரு 50 பேரை தேர்வு செய்து தமிழக ஆளுநர் மாளிகையின் சார்பிலே விருதுகள் வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த விருதில் திருக்குறளுக்கு பதிலாக போலியான திருக்குறள் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அது தொடர்பாக ப. சிதம்பரம் இந்த ட்வீட்டை அவர் வெளியிட்டிருக்கின்றார். குறள் 944 என்று பொறிக்கப்பட்டு திருக்குறளுக்கு பதிலாக வேறு எதையோ எழுதியிருக்கின்றார்கள். குறள் 123 எடுத்து திருத்தி இல்லாத பாடலை திருக்குறள் பாடலாக பரப்புவது ஒரு தரம் தாழ்ந்த செயல் என்று மிக கடுமையாக ப. சிதம்பரம் விமர்சனம் செய்திருக்கிறார். காவி உடை போர்த்தப்பட்ட திருவள்ளுவர் சித்திரம் போல் இல்லாத பாடலை குறள் என்று பரப்புவது திருவள்ளுவரை அவமதிக்கும் ஒரு மன்னிக்க முடியாத செயல் எனவும் ப. சிதம்பரம் குறிப்பிட்டிருக்கிறார். போலி சித்திரம், போலி திருக்குறள் என்று இந்த போக்கு எங்கு கொண்டு செல்லுமோ எனவும் அவர் வினா எழுப்பியிருக்கின்றார். கடந்த 13ஆம் தேதி அந்த மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகள் மீண்டும் திரும்ப பெறப்பட்டு சரியான திருக்குறளுடன் அந்த விருதுகள் மீண்டும் வழங்கப்படும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்த நிலையில் இது அரசியல் ரீதியாகவும் தற்போது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.